வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் பக்கம் ஆக போகுது. 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம போட்டது கிடையாது. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்துடும். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷமாக இந்த ஹண்டிங் பிளாக் ராடு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹண்டிங் பிளாக் ராடு வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக விரால் மீன் வந்துட்டு முடிச்சிட்ருக்கோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட்டு, கேஸ்நெட் ஃபிஷிங் இந்த மாதிரி நிறைய பண்ணலான்ட்டு இருக்கோம். சீசர் ரீலும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா லக்கி ஃபிஷிங் டேக்ஸில் போய் புதுசாக ராட் அண்ட் ரீல் எல்லாம் வாங்கலான்ட்டு போயிருந்தோம். அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பான்சர் பண்ணி புதுசாக 2 ராடும் ரீலும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ராடு ரீல்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2 ராடு 2 ரீல் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பைக் காஸ்டிங் ரீல் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட் செட்டப் ரீல். அது என்னென்ன அப்புறம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ராடு காமிச்சிடறேன் என்னென்னு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புது அல்ட்ராலைட் செட்டப். லுக்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ராடு, லுக்கானா ஃப்ளாஷ் அல்ட்ராலைட் ராடு. டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிப்போட வரும். ஆனால் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் ராடு. தேங்க்ஸ் டு ஃபையும் ப்ரோ. இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ். ப்ரோ ஃபையும் ப்ரோ தேங்க்ஸ். முக்கியமாக அந்த வீடியோவை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரீல் பார்த்தீங்க அப்படின்னா லுக்கானா பிராண்ட்லேயே நம்ம எடுத்துருக்கோம். கோசகோபி லுக்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர் எடுத்துருக்கோம். அதாவது லுக்கானா பிராண்டில் லுக்கானா ராடு, லுக்கானா ரீல். நம்ம பார்த்தீங்கன்னா லுக்கானா ஃப்ளாஷில் லுக்கானா கிளிட்டர் ரீல் போட்டு இப்போ ஒரு பேரை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புது பைக் காஸ்டிங் ராடு. இது வந்து இதுவும் சிங்கிள் டிப்போட தான் வரும். நம்ம ஹண்டிங் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிப்போட வரும். ஒன்று வந்து ஹெவி ராடு கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து மீடியம் ஹெவியில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா லூர் ஆக்ஷனுக்கு தான். நீங்கள் வந்து ஹெவினா ஹெவி மீனை பிடிக்கிறதுனால நினச்சிக்க வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபையும் வந்து நமக்கு கடை ஓப்பனிங் அப்போ கிஃப்டாக கொடுத்துது. இந்த ராடும் இந்த பைக் காஸ்டிங் ராடும் இந்த ரீலும் பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங் அப்போ நமக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா டைவா PR100 மாடலு, டைவா பிராண்டு மாடல் பார்த்தீங்கன்னா PR100. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிஷஸ் கிங் ராடு கூட மேட்ச் பண்ணலாம். நம்மளோட டைவா PR100 ரீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைவா பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜேப்ரைடு, கிராண்ட் எக்ஸைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது லுக்கானா ஃப்ளாஷு, லுக்கானா கிளிட்ரு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் லுக்கானாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக தானே பிடிச்சிருக்கேன். லுக்கானாவில் இது வந்து 10 mm திக்னஸ். அதாவது ஒரு எம்எம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 10 பிரிச்சுருப்பாங்கல்ல. இப்போ வந்து ஒரு சென்டிமீட்டர் 10 பிரித்தா 1 mmன்னு வரும். அந்த 1 mm 10 பிரிச்சுருந்தா அந்த 10ன்ற சைஸ் வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைவா ஜேப்ரைடு வந்து டைவா PR100க்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 135 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பூல் ஆயிடுச்சு. 135 மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூல் கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. பட் பைட் காஸ்டிங்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்பூல் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்லாஷ் வந்து கண்டிப்பாக ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி கீர் ரேஷியோலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஷ் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைன் வந்து நிறைய மிச்சமாகுது, வேஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்பூல் பண்ணிடுறீங்க. அப்படி ஸ்பூல் பண்ணிட்டு கேஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக்லாஷ் வந்து நிறைய ஆகும். ஒரு மீடியம் இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஸ்பூல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நான் கேஷ் பண்ணும்போது பேக்லாஷ் ஆனாலும் எடுத்துடுவேன். வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பேக்லாஷ் எப்படி எடுக்கிறது, எவ்வளோ ஸ்பூன் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 135 மீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதில் ஸ்பூலாக இருக்குது. இந்த கிளிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர், அதாவது 2 பிரைடும் பார்த்தீங்கன்னா எம்டி ஆயிடுச்சு. லுக்கானா பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் வந்து கிளிட்டருக்கு போட்டிருந்தோம், அதுவும் காலி. டைவா பார்த்தீங்கன்னா ஜேப்ரைடு 135 மீட்டர், அதுவும் பார்த்தீங்கன்னா டைவரியில் வந்து ஃபுல்லாக ஸ்பூல் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புது செட்டப். இதில் தான் நம்ம அடுத்தடுத்து ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது உங்களுக்கு ஃபிஷிங் ரொம்ப பிடிக்கும், ஃபிஷிங்கில் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீலு, ஃப்ராகு இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் நம்ம இதோட கான்செப்ட் கிடையாது. நம்மளோட ஃபிஷிங்க்கு எந்த மாதிரி லொக்கேஷனுக்கு எந்த ஃப்ராக் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி ரீல் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் நிறைய அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு வந்து நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம பைட் காஸ்டிங்கில் ஃபிஷிங் பண்ணலாமா, அல்ட்ராலைட்டில் ஃபிஷிங் பண்ணலாமான்ற ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. நான் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வந்து ஒரு பைட் காஸ்டிங்கே தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங்கில் ஆரம்பித்தேன். ஃபிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராடெல்லாம் ஸ்பின்னிங்கில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பைட் காஸ்டிங் மூவ் ஆகி பைட் காஸ்டிங் ரொம்ப பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங்கே ஊறிட்டேன். அல்ட்ராலைட் வந்து நமக்கு புதுசு. சரி, நம்ம அடுத்து வந்து எதில் ஃபிஷிங் பண்ணலான்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.